வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 14/2/2024 மாசி மாதத்தின் 2ஆம் நாள் புதன்கிழமை வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி நாளில் வாராகி வழிபாடு செஞ்சவங்க இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு பரிகாரம் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பொருள் எலுமிச்சங்கனி. இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுதான் இன்றும் நாம் ஒரு எளிமையான பரிகாரம் செய்ய போறோம். இன்று இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி சுத்தமான ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்ல சுத்தமான தண்ணீரில் போட்டு கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு 4ஆக கீறிக்கோங்க. கீறிட்டு அதுக்குள்ள கல்லுப்பை நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. நல்லா நிறக்க வச்சிடணும். கல்லுப்பை வச்சுட்டு கருப்பு கலர் நூல் வாங்கிக்கணும். கருப்பு கலர் நூலால் அந்த எலுமிச்சம்பழமே தெரியாத அளவுக்கு உங்களால் எவ்வளோ சுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு அதை ஒரு துணியில் இல்லை அப்படின்னா ஒரு காகிதத்தில் நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் எந்த அறையில் தூங்குறீங்களோ அந்த அறையில் உங்கள் தலையணைக்கு பக்கத்தில், அதாவது உங்கள் தலைமாட்டுன்னு சொல்லுவோம்ல, தலை உச்சந்தலை இருக்கு தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு வச்சுக்கலாம். இல்லை பெட்டுடைய கார்னரில் நீங்கள் அதை சொருகி வச்சுக்கலாம். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படி வச்சிருங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, எழுந்ததும் அப்படிங்கிறதுல சூரிய உதயத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து அதை கொண்டு போய் முச்சந்தியில் இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். இப்படி செய்யக்கூடிய இந்த தாந்திரிகமானது உங்களிடம் இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் நிச்சயமாக எடுக்கும். அவ்வாறு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தெய்வத்தன்மை அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகுவதற்கான கிரக சூழல் உங்களுக்கு அமையும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயந்தான். நூல் மட்டும் நீங்கள் கருப்பு நூலால் தான் சுற்றணும். ஏன்னா எல்லாருடைய கேள்வி என்ன இருக்குன்னா, எலுமிச்சம்பழம் ஈஸியாக இருக்குங்க, என்கிட்ட இருக்குங்க, கல்லுப்பு வீட்டில் இருக்குது, என்கிட்ட கருப்பு நூல் இல்லை, சிகப்பு யூஸ் பண்ணிக்கலாமா, ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாமா, ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாமாங்கிற கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக கருப்பு நூலால் தான் சுற்றணும். உள்ள நூலாக இருந்தாலும் தவறில்லை, கருப்பு நூலால் சுற்றி நான் சொன்ன முறைப்படி அப்புறப்படுத்திடுங்க. கண்டிப்பாக வாராகி தேவி அருளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திஷ்டி நீங்கும். குறிப்பாக ஆரோக்கியம் மேம்படும். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னா அது சரியாகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. வாராகி தேவியினுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.